இன்றைக்கி வந்து என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆண்ட்ராய்ட் மொபைலில் வந்து எப்படி அக்யூரேட்டாக வால்பேப்பர் செட் பண்ணலாம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிடிச்ச ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுவீங்க. அந்த ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா, வால்பேப்பராக செட் பண்ண நினைப்பீங்க. செட் பண்ண நினைக்கும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோட்டோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும், இல்லை பிக்சரோட ஜூம் சைஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து உங்களுடைய மொபைல் வந்துட்டு அக்யூரேட்டாக வால்பேப்பர் செட் ஆகாது. நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடிட் பண்ணி போட்டாலும் கண்டிப்பாக அது வந்து வால்பேப்பர் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகாது. அதே நான் சொல்கிற ஆப் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய மொபைலில் வந்துட்டு வால்பேப்பர் வந்து ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் போய்ட்டு வால்பேப்பர் செட்டர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா வால்பேப்பர் செட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வரும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் 3 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து வால்பேப்பராக செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன், லாக் ஸ்க்ரீன் சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஹோம் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் மொபைல் வந்துட்டு அக்யூரேட்டாக வால்பேப்பர் வந்து செட் ஆகிரும். எவ்வளோ சைஸாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோவோட சைஸ் நீங்கள் வந்து எடிட் பண்ண அவசியமே தேவையில்ல. டேரெக்டாக நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா செட் ஆகிரும்.